யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா அகைன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து மேக்ஸ் பார்க்க போகிறோம். மேக்ஸில் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D ஷேப்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து என்ன இதுக்காக அதாவது என்ன ஷேப்ஸுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன்ஸ், லெட் அஸ் லேர்ன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D ஷேப்ஸ். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், என்னென்ன ஷேப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்கொயர். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்கொயர் இஸ் ஏ க்ளோஸ்டு ஷேப். ஸ்கொயர் ஆஸ் 4 சைட். ஸ்கொயர்னால் இதுதான். ஓகேங்களா? ஸ்கொயர் 4 சைடுமே எப்படி இருக்கும்னா, ஸ்கொயருக்கு வந்து ஸ்கொயர்னால் வந்து ஃபஸ்ட்டு 4 இருக்கும், 4 சைட்ஸ் இருக்கும். ஸ்கொயர்னால் சதுரம்னு சொல்லுவாங்க. சதுரத்துக்கு வந்து 4 பக்கங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 4 கார்னர் இருக்கும். கார்னர்னால் ஒன்று இந்த மூளை இருக்குல்ல, அதுதான் 1 2 3 4 கார்னர் இருக்கும். அதே மாதிரி 4 பக்கங்கள் இருக்கும். அந்த 4 பக்கங்களும் எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும். ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது ஸ்கொயர்னால் என்ன? ஃபஸ்ட்டு ஸ்கொயர்னால் சதுரம். ஓகேங்களா? சதுரம்னா எப்படி இருக்கும்? சதுரம்க்கு 4 பக்கங்கள் இருக்கும். 4 பக்கங்களும் எப்படி இருக்கும்? 4 பக்கங்களும் சமமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 4 மூலைகள் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா, ஸ்டாம்ப்பு பேப்பர் இருக்குல்ல, ஸ்டாம்ப், அது வந்து அந்த ஷேப் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுதான் ஸ்கொயர்னால் என்ன, ஸ்கொயர்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியணும். ஸோ அதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கொயர்னால் சதுரம்னு சொல்லுவாங்க தமிழில். அதற்கு 4 பக்கங்கள் இருக்கும். 4 பக்கங்கள் 4 மூலைகள் இருக்கும். 4 மூலைகளுமே 4 பக்கங்கள் அந்த 4 பக்கங்களுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவல், சமமாக இருக்கும். ஓகேங்களா? 4 லைன்ஸுமே உங்களுக்கு சமமாக போட்டு நீங்கள் ஒரு ஷேப் வரைகிறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்கொயராக இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஸ்டாம்ப்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஷேப் வந்து ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள்னால் எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிள் இஸ் ஏ க்ளோஸ்டு ஷேப். எல்லாமே வந்து க்ளோஸ்டு ஷேப் தான். ஓகேங்களா? இப்போது இட் ஹேஸ் 4 சைட்ஸ். இதுக்குமே 4 பக்கங்கள் இருக்கும். ரெக்டாங்கிள்னால் செவ்வகம்னு சொல்லுவாங்க தமிழில். இதுக்குமே 4 பக்கங்கள் இருக்கும். இந்த 4 பக்கங்களுக்கும் 4 கார்னர்ஸ், அதாவது மூலைகள், சாரி 4 மூலைகள் இருக்கும். ஓகேங்களா? மூலைகள் இருக்குது. ஸோ 4 புள்ளிகள் இருக்குது. கார்னர் சொல்லலாம், இல்லை 4 புள்ளிகள், 4 மூலைகள் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். இப்போது ரெக்டாங்கிள், நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஸ்கொயர் பார்த்தோம். ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 4 சைட்ஸுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். 4 பக்கங்களும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். ரெக்டாங்கிளில் எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிளில் வந்து எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். ரெக்டாங்கிளில் எப்படி இருக்கும்? எதிரெதிர் பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது ஆப்போசிட் பக்கங்கள் இருக்கிற இது வந்து சமமாக இருக்கும். லென்த் வந்து இப்போ நீங்கள் இது இப்படி இந்த லென்த் இப்படி போடுறீங்கன்னா இந்த லென்த்தும் இதே அளவு தான் இருக்கணும். இப்போது இந்த லென்த் இப்படி போடுறீங்கன்னா இந்த லென்த்தும் இதே அளவு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள், அதாவது செவ்வகம். செவ்வகத்துக்கு எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். அதே 4 பக்கங்களும் சமமாக இருந்தால் அது சதுரம்னு சொல்லுவாங்க. எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? ரெக்டாங்கிள், செவ்வகம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து 50 ரூபா நோட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி இருக்கும்? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? 50 ருபீஸு நீங்கள் நோட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், எடுத்து ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள்னால் முக்கோணம். முக்கோணம் எப்படி இருக்கும்? ட்ரையாங்கிள் இஸ் ஏ க்ளோஸ்டு ஷேப். இட் ஹாஸ் 3 சைட்ஸ். இதுக்கு வந்து 3 பக்கங்கள் இருக்கும். ஓகேங்களா? முக்கோணத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்குது? 3 பக்கங்கள். அதே மாதிரி 3 புள்ளிகள் இருக்கும். இப்போது சைட்ஸ் கேன் பி ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல். அதாவது என்ன சொல்ல வராங்க? சைட்ஸ் கேன் பி ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல். சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல். அதாவது ஈக்குவலாகவும் இருக்கும், அன்ஈக்குவலாகவும் இருக்கும். ஆனால் 3 பக்கங்களும் இருக்கும். ஓகேங்களா? 3 பக்கங்கள் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். 3 பக்கங்கள். சைட்ஸ் கேன் பி ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல். அதாவது நீங்கள் இந்த மாதிரி
இப்போ இது சமமாக இருக்குது, இல்லை இது சமமாக இருக்குது நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு 3 பக்கம் இருந்துச்சுன்னா அது முக்கோணமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள், சைட்ஸ் கேன் பி ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல்னா, அதாவது சமமாகவும் பக்கங்கள் வந்து சமமாகவும் இருக்கலாம் அல்லது சமம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா? 3 பக்கங்கள் இருந்தால் அது முக்கோணம்னு சொல்லுவாங்க, ட்ரையாங்கிள். ஓகேங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னலை நம்ம சொல்லலாம். டிராஃபிக்கில் எல்லாருமே சிக்னல் பார்த்துருப்போம். ஸோ அந்த சிக்னலோடைய ஷேப் வந்து எப்படி இருக்கும்? ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கிள்னால் என்ன? சர்க்கிள்னால் வட்டம். ஓகேங்களா? சர்க்கிள் இஸ் ஏ க்ளோஸ்டு கர்வ். சர்க்கிள் எப்படி இருக்கும்னா க்ளோஸ்டு கர்வ், அதாவது வட்டமாக இருக்கும். ஓகேங்களா? இது இப்படி தான் இருக்கும். இந்த இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். இதுதான் சர்க்கிள். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, காயின், 5 ரூபா காயினு, 10 ரூபா காயின் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம சர்க்கிளுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இதெல்லாம் ஜஸ்ட் வந்து 2D ஷேப்ஸ். இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.